குத்து விளக்குக்கு கூரை புடவை கட்டின மாதிரி இருக்கிறியே தாயே. உன்னை எந்த மவராசன் தூக்கிட்டு போறானோ போதா. சின்னம்மா. என்ன பிச்சுமணி? தலையில இருந்து பூ கீழே வந்துருச்சு. ஓ சரி கொடு, நானே வச்சுடுறேன். அப்போ நான் கிளம்புறேன். கார்த்திக், பிச்சுமணி தலையில பூ வச்சதும் பில்டப்ஸ் வருது இல்ல, நீ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க. ரெடி சார். விஜி, நான் ரெடி சார். அந்த பொண்ணு ஓடி வர்றது, பிச்சுமணி ஃப்ளூட், அவன் சின்னம்மான்னு கூப்பிடுற வரைக்கும். அப்புறம் அந்த திருவோடு கீழே விழுறதுக்கு ஸ்பெஷல் டோன் வச்சிருக்கேன், பின்னிடுறேன். ஓகே ஓகே டேக். குத்து விளக்குக்கு கூரை புடவை கட்டின மாதிரி இருக்கிறியே தாயே. உன்னை எந்த மவராசன் தூக்கிட்டு போறானோ போதா. சின்னம்மா. என்ன பிச்சுமணி? தலையில இருந்து பூ கீழே வந்துருச்சு. ஓ சரி கொடு, நானே வச்சுடுறேன். கார்த்திக், அந்த பண்ணையார் பொண்ணு வெக்கப்படும் போது சித்தார் ஒண்ணு இழுத்தியே சிலுத்திடுச்சுடா. ஆமா, நீ இதுக்கு முன்னாடி பென் ஹர்க்கும் பிரேவ் ஹார்ட்டுக்கும் வாசிச்ச. வருஷம் பூரா சிலுத்துக்கிட்டு நீ தானே பண்ணிட்டு இருக்க. கேட்டு போறாரு. ஏண்டா கார்த்திக், அவ பண்ணையார் பொண்ணு, இவன் பிச்சைக்காரன். அவ தலையில இவன் பூ வச்சா லவ் வந்துருமா? அவ ஹீரோடா, அவன் வச்சா வரும். அதே மாதிரி நானும் நீயும் வேற யாருக்காவது வச்சா போலீஸ் வரும். ஆனாலும் தமிழ் சினிமாவில் பண்ணையார் பொண்ணுங்க பாவண்டா. என்னாச்சு? எல்லா படத்துலயும் பிச்சைக்காரனா பார்த்து லவ் பண்றாளுங்க. ரெடியா? ஓகே ரெடி சார், ப்ளே. எப்படி? ரொம்ப அழகா இருக்கு விஜய். எவ்வளவு அமைதியா இருக்கு. என்ன விஜய் இது? ஒரு டெரரிஸ்ட் கும்பலே இருக்கு. சின்ன பசங்கன்னா அப்படிதான்டா, மறுபடியும் அமைதி ஆயிடுச்சு பாரு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஃபிளாட் நம்பர் 17D எங்க இருக்கு? அது காலியா இருக்குது. ஏன் கேக்குறீங்க? தெரியும், நாங்க தான் அங்க குடி வரதா இருக்கோம். ஓ அப்படியா சார்? மை நேம் இஸ் சண்முகம் சார். இங்க செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸ் எல்லாமே நான் தான். சுருக்கமா சொன்னா டோட்டல் கண்ட்ரோல் எங்க தான் சார் இருக்குது. என் பேர் கார்த்திக். ஹலோ சார். இது விஜய். ஹலோ சார். சார் இப்படி நேரா போனீங்கன்னா கடைசி பிளாக் சார், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சார், மேலே சார். ஓகே. Hello, how are you? Fine, uncle. Excuse me. Excuse me. Your kerchief. கீழே விழுந்துருச்சு. Thank you. என்னங்க? Thank you. பரவாயில்லைங்க. ஏன் விஜய், கர்ச்சீஃப் எடுத்து கொடுத்ததுக்கு இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறா? ஏய், நீ எதுக்கு சிரிக்கிற? இல்ல
ஒரு செகண்ட் உன்னை பிச்சுமணியாவும் அவளை பண்ணையார் பண்ணாவும் நினைச்சு பார்த்தேன். கார்த்திக், எப்பவுமே இந்த நெய்பர்ஸோட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமாம். வெல்லடி வி அனந்த கிருஷ்ணன், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். எஸ். ஹலோ சார், நாங்கள் பக்கத்து வீட்டில் புதுசாக குடி வந்திருக்கோம். ப்ளீஸ் கம் இன். வாங்க வாங்க. ஐ அம் அனந்தகிருஷ்ணன். ஐ அம் கார்த்திக். ஓ, விஜி. வெரி குட். ப்ளீஸ் பி சீட்டட். ஐ அம் த செக்ரட்டரி ஆஃப் திஸ் அபார்ட்மெண்ட். ஓ. ஜானு, இதோ வந்துட்டேன். என் வைஃப் ஜானு. ஓ, வணக்கம். இன்னைக்கு பால் காய்ச்சணும். இவங்க பக்கத்து ஃபிளாட்ல குடி வந்திருக்காங்க. ஓஹோ. என் சன்னு. பேர் அர்ஜுன். நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நாங்கள் 2 பேரும் மியூசிஷியன் சார், கீபோர்ட் பிளேயர்ஸ். ஓ, கச்சேரி வாசிக்கிறீங்களா? இன்னும் சார், நாங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்குறோம். இந்த மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் பேர் கேட்டிருப்பீங்களே? ஓ, தெரியுமே. அவங்க சாங்ஸ்கள் நாங்க தான் வாசிக்கிறோம். அப்போ சந்திரமுகி பாட்டெல்லாம் நாங்க தான் வாசிச்சோம். அப்படியா? கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எவ்வளவு அழகா பாடுறீங்க. தேங்க்யூ. எங்க அர்ஜுன் கூட கீபோர்டு கத்துக்கிறான். மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பார்த்தாலே தெரியுது. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அவனுக்கு கொஞ்சம் மியூசிக் சொல்லி கொடுத்தீங்கன்னா. தாராளமா, டெஃபினெட்லி. நீங்க பாடுறதோட சமையலும் நல்லா பண்ணுவீங்க போல இருக்கு. வத்த குழம்பு வாசனை பின்னுது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு சின்ன குண்டாவில கொஞ்சம் குழம்பு. கண்டிப்பா. சமையல் முடிஞ்ச உடனே நானே கொண்டு வந்து கொடுத்துறேன். வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஃபேமிலி எப்போ வராங்க? அவங்க எல்லாம் யாரும் வரல சார். நான் மட்டும் தான் அங்கே இருப்பேன். அம்மா அண்ணன் கூட டெல்லியில இருக்காங்க. இவன் அப்பப்போ என் கூட இருப்பான். இன்னும் கல்யாணம் ஆகலையா? இப்போதான் கட்சி எடுத்து கொடுத்துருக்காரு சார். இன்னும் ஆகல சார். எனக்கும் ஆகல சார். நீ உள்ள போ ஜானு. யூ மீன் யூ ஆர் பேச்சுலர்ஸ்? கல்யாணம் ஆகலைன்னா பேச்சுலர்ஸ் தானே சார். சி மிஸ்டர் கார்த்திக், எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்கு. ஆமா சார், இவனுக்கு கால சர்ப்ப தோஷம். ஷூர். எங்க அபார்ட்மெண்ட்ஸ் ரூல்ஸ் படி பேச்சுலர்ஸ் நாங்க அலோவ் பண்றது இல்ல. ஏன் சார்? இதுக்கு முன்னாடி இங்க 4 பேச்சுலர்ஸ் இருந்தாங்க. ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுல இருந்து நாங்க பேச்சுலர்ஸ் அலோவ் பண்றது இல்ல. எல்லா ஹவுஸ் ஓனருக்கும் லெட்டர் அனுப்பிச்சிருந்தோமே. எங்க ஹவுஸ் ஓனர் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கார் சார். தெரியும். அந்த மாதிரி எனக்கு இமெயில் அனுப்பியிருந்தோமே. சார், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க அந்த மாதிரி பேச்சுலர்ஸ் இல்ல. அப்துல் கலாம், வாஜ்பாய் மாதிரி ரொம்ப டீசென்ட்டா இருப்போம். ஆமா சார், நாங்க காலையில கிளம்புனா ராத்திரி தான் வருவோம். நாங்க இருக்கிறதே தெரியாது சார். அதுவும் இல்லாம 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். சாரி, ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நீங்க வேற வீடு பார்க்கறதா நல்லது. சரி, வந்த முத நாள் இதை பத்தி பேச வேண்டாம் சார். நாங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட பேசுறேன். அங்க எங்க போறீங்க? சொம்பு எங்களுது. ஓ கண்ணா, நிறைய பால் குடி, தோனி மாதிரி வருவேன். என்ன பண்றது விஜி? பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா ஒரு வழிதான் இருக்கு. பேச்சுலர்ஸ் வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அதனால நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்க. உங்க அம்மா கூட ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. உங்க அம்மா தான் சொல்லிட்டு இருக்காங்க, நீ பண்ணிக்க. இத பாரு, நீ பேச்சுலர்னா வீடு கொடுக்க மாட்டேங்கிறான், நான் பேச்சுலர்னா பொண்ணே கொடுக்க மாட்டேங்கிறாங்கடா. சும்மா இரு விஜி. டேய், சீரியஸா யோசிச்சு பாருடா. அந்த செக்ரட்டரி அந்த ஆளுக்கே கல்யாணம் இருக்கு, உனக்கு என்னடா குறைச்சல்? முதல்ல உங்க அம்மா கிட்ட சொல்லி ஒரு பொண்ணு பார்க்க சொல்லு. ஏய், அந்த மாதிரி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது விஜி. அது தானா அமையணும். நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு நம்ம கண்ணில் படணும். அவளை பார்த்த உடனே தெரியும் வாழ போற 100 வருஷங்கள். என்ன கண் கலங்குதுடா. கிண்டல் பண்ணாத விஜய். பின்னா பார்த்த உடனே எப்படிடா தெரியும்? அது அப்படிதான். இந்த காமிக் புக்ஸ் எல்லாம் வருமே, தலைக்கு மேல பல்ப் எரியும், மணி அடிக்கிற சத்தம் கேட்கும். அதுக்கு நீ எலக்ட்ரிஷியன் ஆகும் இல்ல சர்ச்சில் மணி அடிக்கிறவனாவும் இருக்கணும். அதெல்லாம் நடக்கிற காரியம் நடக்கும் விஜய். சரி, அது வரைக்கும் செக்ரட்டரி என்ன பண்ண போற? உனக்கு பல்ப் எரியறதுக்குள்ள ஒரு ஃபியூஸ் புடிங்கிட்டு போறாரு. அவன் கிடக்குறான். ஐயோ, பாத்தியா காதலை பத்தி பேசின வீரம் எப்படி வருது? ஏய் விஜய், உனக்கு இந்த மாதிரி எதுவும் தோணுதே இல்லையா? எப்படி இந்த பல்ப் எரியுது, மணி அடிக்கிறது? ஆக்சுவலி தான் எனக்கு ஒன்னும் சொல்லிடாத ப்ளீஸ். பேச விட மாட்டியே. என்னடா இது பீருக்கு எப்படி தூக்குது? நம்ம எப்போ ஒரு தடவை குடிக்கிறோம்ல, அதான். அப்ப டெய்லி குடிக்கலாங்கிறியா? Hello. Hello. I'm Preeti. I'm Karthik. I am Inzamamul Haq. கண்ணுக்கே தெரியலையா? நீங்க மியூசிஷியன் ஆமே? ஆமா. நானும் கிட்டார் கத்துக்கிறேன்.
நீங்க எப்பாவது கர்ச்சீஃப் மாதிரி கிட்டாரை கீழே போட்டு அவரை எடுத்து கொடுப்பாரு. இப்ப கூட நான் அவ கண்ணுக்கு தெரியலடா. ஓகே, நீங்க கிளம்புங்க. குட் நைட். குட் நைட். இரு வெயிட். இடிச்சுக்கிட்ட வா போலாம். இரு, நீ இன்சாமுல்லாக்கெல்லாம் எதுக்கு இழுக்கிற? என்ன என் பேர் விஜயன் சொன்னா என்ன லவ் பண்ணிடுவாளா? இந்த பியர் குடிக்கிறதுல ஒரு விஷயம் காமிச்சியா? குடிச்ச அப்புறம் ஏப்பம் வரும்போது கூட பியர் வருது. என்ன பண்ற விஜய்? என்ன இது? என்ன விஜய்? என்ன தைரியம் இருந்தா குடிச்சிட்டு வந்து என் வீட்டு வாசல்ல வந்து எடுப்பீங்க? ஐயோ சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க சார். இன்னைக்கு இவனுக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. நான்சென்ஸ். பர்த்டே என்ன வீடு வீடா போய் வந்து எடுப்பீங்களா நீங்க? இல்ல சார், நான் போன பர்த்டேல வாந்தி எடுக்கல சார். என்ன கிண்டல் பண்றியா? நான் யார் தெரியுமில்ல? செக்ரட்டரி ஆஃப் திஸ் அபார்ட்மெண்ட். சாரி. ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். விஜய், கார்த்திக் எதுக்கு ரொம்ப கத்துறாரு? நான் பேசுறேன்டா. ஒண்ணும் வேண்டாம். நான் பேசுறேன். வேண்டாம் சொல்றல. நான் வாந்தி எடுக்கிற அந்த உள்ள பாத்ரூம்ல போய் வாந்தி எடு. புரியுதா? ஆக்சுவலி சார், கார்த்திக் வீட்ல வெள்ளை பூண்டு இருக்குல்ல, உள்ள போ விஜய். அது என்னன்னா சார், கொஞ்சோண்டு பியர் தான் குடிச்சா. அது ஒத்துக்கல. ஏதோ தெரியாம நடந்துருச்சு பாவம். யார்கிட்ட கதை விடுற? இந்த கர்மத்துக்கு தான் பேச்சுலர்ஸ் அலோ பண்றது இல்ல சார். இதை 5 நிமிஷத்துல க்ளீன் பண்ணிடுறேன் சார். இது ஒரு கெட்ட வாந்தியா, ஒரு கெட்ட கனவா நினைச்சுங்க சார். என்ன விஜய், எதுக்கு மறுபடியும் வெளிய வந்த? எதுக்கு மறுபடியும் வெளிய வந்த? இவ்வளவு பியர் கூட குடிக்கல சார். அது எப்படின்னு தான் தெரியல. This is the limit. Yes, this is the limit. I will call the police. I will call the police. சார் இருங்க சார். எதுக்கு சார் போலீஸ்? இப்போ என்ன, நாங்க காலி பண்ணோம் அவ்வளவுதானே? சரி, காலி பண்ணிடுறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. எவ்வளவு? ஒரு half an hour? சார் வேற வீடு பார்க்கணுமே. இல்ல ஒரு 1 hour? ஐயோ சார், எவ்வளவு டைம் வேணும்? ஒரு 2 years போதுமா? Take 5 years. I'll call the police. Police! Try to get my cell phone. சார் உடனே காலி பண்ணிடுறேன் சார். வீடு பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். போ போயா. நீ குடிச்ச. அங்க என்னங்க சத்தம்? ஒண்ணு இல்லம்மா, நீ வெளிய வர. அது வந்து மாமி, நீ விதி இல்ல, என் விதி. நான் எவ்வளவு தெளிவா கூட சொன்னேன், வாந்தி எடுக்கிறதுனா பாத்ரூம்ல போய் எடுன்னு. எதுக்கு மறுபடியும் வாசலுக்கு வந்த? அப்ப அது பாத்ரூம் இல்லையா? எது? நான் வாந்தி எடுத்த இடம். நான் அப்பவே நினைச்சேன், செக்ரட்டரி எதுக்கு நம்ம பாத்ரூம்ல நிக்கிறாருன்னு. சாரிடா கார்த்திக், என்னால ஏற்பட்ட கலகத்தை நானே தொடக்கிறேன். நீ என்னத்தை தொடக்கிறது? நைட் பூரா பக்கெட்டா தண்ணி ஊத்தி நான் இல்ல தொடச்சேன். நான் போய் மன்னிப்பு கேட்க. என்ன கேட்க போறேன்? அதாவது பறவை காய்ச்சல் வந்து சிக்கன் சாப்பிட்டனால வாந்தி எடுத்தேன்னு சொல்றேன். ஒரு பரிதாபம் இல்ல. ஒண்ணும் வேணாப்பா, நான் வீட காலி பண்றது அவர்கிட்ட சொல்லிட்டேன். அந்த லெவலுக்கு போயிடுச்சா? என்ன அவர் போலீஸ் அது இதுன்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நீ வேற வீடு பாக்குற வழியை பாரு. கார்த்திக், இந்த மேட்டர் என்கிட்ட விடு, நான் டீல் பண்ணிக்கிறேன். நான் போய் கேட்கிற மன்னிப்புல செக்ரட்டரி மனசு மாறி உன் கையை பிடிச்சு கதற போற. காலங்காத்தால எவ்வளவு சத்தமா பாட்டு கேட்கிறேன். நியூசன்ஸ். ஹலோ, யார் வீட்ல? ஹலோ,
mes lèvres s'amèrent. எங்க கொஞ்சம் வந்து பாருங்களேன், அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு. என்ன தெரியல, ஏதோ பார்த்து பயந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவன் வேணும்னு அப்படி பண்ணான். யார் சார்? என்ன பண்ணா? உன் ஃப்ரெண்டு. ஏன் அப்படி இருந்தா? எப்படி சார்? எப்படி? எனக்கு பிடிக்காத முகத்தை கூட நான் பார்க்க மாட்டேன். என்ன போய் ஒரு மரியாதை வேணா? ஒரு நிமிஷம் சார், நீங்க உள்ள போய் சூடா கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வாங்க. எனக்கு மட்டும் என்ன பாக்குற? எனக்கு மட்டும். இப்ப சொல்லுங்க சார். அதெல்லாம் விடு. இப்போ எப்ப காலி பண்றீங்க? எதுக்கு சார் காலி பண்ணோம்? எது? நேத்து நைட் காலி பண்றேன்னு சொல்ல. நேத்து நைட் அவங்கள பார்க்கவே இல்லையே. பார்க்க this is too much. நேத்து நைட் உன் ஃப்ரெண்ட் இங்க வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் காலி பண்றேன்னு சொல்ல. நேத்து நைட் நாங்க சிங்கப்பூர்ல இருந்தோம் சார். சிங்கப்பூர்? ஆமா, மார்னிங் ஃளைட்ல தான் வந்தோம். ப்ரூவ் பண்ண முடியுமா? என்ன சார், சிங்கப்பூர்ல இருந்து ஒரு நாளைக்கு 1000 பேர் வராங்க. எல்லாரும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டா இருக்காங்க. எனக்கு தெரியும். குடிகாரன் பேச்ச நம்ப கூடாது. கடைசியா கேக்குறேன், எப்ப காலி பண்ண போற? இந்த அபார்ட்மெண்ட் ரூல்ஸ் தெரியுமில்ல? இந்த அபார்ட்மெண்ட் இந்தியால தானே இருக்கு. இந்திய அரசியல் சட்டத்துல பேச்சுலர்ஸ் அபார்ட்மெண்ட்ல குடி இருக்க கூடாது அப்படின்னு ஒரு லைன் காட்டுங்க, உடனே காலி பண்ணிடுறேன். இது அம்பேத்கர் மேல சத்தியம். சார், நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்திருக்கிறது மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர். அம்பி மாதிரி இருக்கிற உங்களுக்குள்ள ஒரு அந்நிய நுர்மிக்கிட்டு இருக்க. சீக்கிரம் டாக்டர் பாருங்க. டாக்டர் என்ன விஜய் பண்ணாந்தால? நான் வேணும்னு எதுவும் பண்ணலடா. என்ன விஜய், என்ன நடந்ததுன்னு சொல்லாம மூடி மறைச்சா எப்படி? ஏதாவது வச்சு மறைச்சிருக்கலாம். ஆனா அதுக்குள்ள அவர் என்ன ஷேம் பப்பி ஷேமா பார்த்துட்டாருடா. அட கருமமே, எப்படி விஜய்? நானு குடிச்சிட்டு வந்து இசையில நினைச்சிட்டு இருந்தேனா பட்ஜெட் மாதிரி துண்டு விழுந்துடுச்சு. ஆனா ஒண்ணு விஜய், ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளைய இதுக்கு மேல தண்டிக்கவே முடியாது. சிப்பா ஏண்டா பேசாம வீட்டை காலி பண்ணிடலாமா? நாம எதுக்கு காலி பண்ணோம்? வாய் டேய், நீ தானே வேற வீடு பார்க்க சொன்ன. விஜய், நீ குளிக்க போனியா? அப்ப நான் பால்கனில இருந்து பார்த்தேன். நீயும் பார்த்துட்டியா? ச்சே, நான் என் தேவதையை பார்த்தேன். யாருடா? அவதான் என் சான்சி ராணி. நிஜமா? ஆமா, இதே அபார்ட்மெண்ட் தான் இருக்கா. அதனால இதுக்கு மேல இந்திய ராணுவமே வந்தாலும் நான் காலி பண்ண மாட்டேன். அப்ப செக்ரட்டரி வேணா நீ ஒரு தடவை அவர் பப்பிஷமே பார்த்துரு. சில சமயங்கள கடவுள் ரொம்ப கொடூரமானவன் நினைக்க தோணுதில்ல? சரி விடுறா, அந்த பல்பு வேற எங்கேயாவது எரியாமையா போயிடும். இல்ல விஜய், இப்பதான் பிரகாசமா எரியுது. என்னடா சொல்ற? முதல்ல அவ கேரக்டர் பார்த்தப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப முடிவே பண்ணிட்டேன். எப்படிடா கார்த்திக்? நீயே யோசிச்சு பாரு. நீ ஒரு இசை கலைஞன், இசையில எவ்வளவோ சாதிக்கணும்னு நினைக்கிறவன். உன் வாழ்க்கையில வரப்போறவளுக்கு இசை தெரியலன்னா பரவாயில்ல, பட் கேட்கவே முடியலன்னா எதுக்கு விஜய் கேட்கணும்? உனக்கே தெரியும், இசைங்கிறது கேட்கிற விஷயம் இல்ல, உணர்ற விஷயம். அதனாலதான் இசைக்கு மொழி முக்கியம் இல்லை. அது மாதிரிதான் அன்புக்கு மொழி முக்கியம் இல்லை, அன்புதான் முக்கியம். நாம கூட சில படங்களுக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது சில இடங்கள் ஒண்ணுமே வாசிக்காம விடுறது இல்ல. அந்த மௌனத்துக்கு எவ்வளவு அழகு இருக்கு. அதே மாதிரிதான் அவளோட மௌனத்தை என்னால ரசிக்க முடியும் விஜய். அதுக்காக நான் ஏதோ அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கறதா நினைக்கல, என் வாழ்க்கை அவ கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தோணுது. நல்லா இருக்கும். சரி, அடுத்து என்ன பண்ண போறேன்? அவளை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன். அவர் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறா. என்னது? அவ மாதிரி உள்ள குழந்தைகளுக்கான ஸ்கூல் அது. ஓ. அவளுக்கு ஷீலான ஒரு ஃப்ரெண்டு அதே ஸ்கூல்ல தான் வேலை பார்க்கறா. நம்ம அவகிட்ட பேசணும். அவ மட்டும் எப்படி பேசுவா? சச்சா, அவ நல்லா பேசுவா. நம்ம ஷீலாவை மீட் பண்ணா அர்ச்சனா பத்தி எல்லா விவரங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஆனா நீ 2 விஷயத்துல கொடுத்து வச்சோண்டா. என்னது? 1, உன் பொண்டாட்டி அனாவசியமா பேச மாட்டா. 2, நீ தப்பா மியூசிக் வாசல அவ கண்டுக்க மாட்டா. சரி, ஷீலாவை எங்க மீட் பண்றது?
போயிட்டாடா. அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். வா. அவளை நிறுத்தி ஏதாவது பேசி தொலையண்டா. என்ன பேசுறதுன்னு தெரியலையே. ஸ்டார்டிங் ட்ரபிள். இது பாரு, உனக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கலாம், அவ வண்டிக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்க மாதிரி தெரியல. நான் போய் ஸ்டாப் பண்றேன், ஏதாவது யோசிச்சு வா. ஹலோ ஹலோ மேடம், எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்டாப் 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 ஸ்டாப். எஸ். லைசென்ஸ் இருக்கா? யார் நீங்க? சிபிஐ. அதுக்கு எதுக்கு லைசென்ஸ்லாம் கேக்குறீங்க? நான் அதெல்லாம் கேட்போம். லைசென்ஸ் இருக்கா இல்லையா? நீங்க சிபிஐ, நான் எப்படி நம்புறது? குட் கொஸ்டின். நான் இப்படியே நடந்து போறேன், சிபிஐ ன்னு கூப்பிடுங்க, திரும்பி பார்க்கறேன். என்ன கிண்டல் பண்றீங்களா? நான் உங்களை அப்பவே நோட் பண்ணேன். ஒரு சர்ச்ல வந்து இப்படியா பிஹேவ் பண்றது? ஒரு நிமிஷம். இருங்க இருங்க, தப்பா நினைக்காதீங்க. நீங்க யாரு? அவர் எல்ஐசி, ஐ மீன் சிபிஐ. I'll call the police. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான். என்கிட்ட என்ன பேசணும்? உங்க ஃப்ரெண்ட் அர்ச்சனா பத்தி கொஞ்சம் பேசணும். அர்ச்சனா பத்தியா? என்ன விஷயம்? அது வந்து அர்ச்சனாவுக்கு ஒரு நல்ல வரணும் வந்திருக்கேங்க. பேர் கார்த்திக், கீபோர்ட் பிளேயர். நான் ரொம்ப நல்லவன், அவன் என்ன விட நல்லவன். யாரு? தப்பா நினைச்சுக்காதீங்க. அர்ச்சனா இருக்கிற அதே அபார்ட்மெண்ட்ல தான் நானும் இருக்கேன். நேற்று அர்ச்சனோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன். ஓ. உங்க கூட ஒரு 10 நிமிஷம் பேசணும் ப்ளீஸ். வாழ்க்கையில சில விஷயங்கள் ஏன் இப்படி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அர்ச்சனா. அவளுக்கு 3 வயசு இருக்கிறப்பதான் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவ அப்பா அவளையும் அவ அம்மாவையும் விட்டு விலக ஆரம்பிச்சாரு. அவ அம்மாவுக்கு அவங்க வாழ்க்கையை காப்பாத்திக்க போராடவே நேரம் சரியா இருந்தது. அந்த வயசுல கிடைக்க வேண்டிய அன்பு பாசம் எதுவுமே இல்லாம அவ வளர்ந்தா. ஒரு கட்டத்துல அவ அப்பா வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நிரந்தரமாவே பிரிஞ்சுட்டாரு. அவளுக்கு 6 வயசு இருக்கும்போது அவ அம்மாவே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு எல்லாமே அவ பாட்டி தான். சின்ன வயசுல இருந்தே அவ அப்பா அம்மாவோட சண்டை சச்சரவை பார்த்து வளர்ந்ததுனாலயோ என்னவோ அவ ஒரு முரட்டுத்தனமான குழந்தையாவே வளர்ந்தா. ஆனா இது எல்லாத்தையும் மீறி அவ யார்கிட்டயும் எதையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு நினைப்பா. இந்த உலகத்துல யாருமே அவளை பார்த்து இறக்கப்படக்கூடாது, ஆச்சரியப்படணும்னு நினைப்பா. அதுக்காக நிறைய திறமைகள் வளர்த்துக்கிட்டான். நல்லா படிச்சா, நல்லா பெயிண்டிங் பண்ணுவா, நல்லா சிற்பங்கள் செய்வா, கராத்தே கும்புலாம் கூட கத்துக்கிட்டா. அதை நான் பார்த்திருக்கேன். அவ ஒரு விஷயத்தை வெறுக்க ஆரம்பிச்சானா அவ மனசு மாத்துறது ரொம்ப கஷ்டம். பொதுவா ஆண்கள் நம்பிக்கையானவங்க இல்லைங்கிற எண்ணம் அவளுக்கு இருக்கு. ஓ, அப்புறமா கிளம்பலாமாடா? இருடா. இல்லைங்க, அவ அப்பா அம்மா கிட்ட கிடைக்காத அன்பை என்னால அவளுக்கு கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது ஏன்னு கேட்காதீங்க, ஏன்னா எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு உங்களை முன்ன பின்ன தெரியாது. இருந்தாலும் ஆண்டவன் சன்னிதானத்துல வந்து அர்ச்சனா பத்தி கேக்குறீங்க, உண்மையா இருப்பீங்கன்னு நம்புறேன். எங்க நம்ம பேசும்போது அவ புரிஞ்சுப்பாளா? முகத்தை பார்த்து பேசினா உதட அசையறது வச்சு புரிஞ்சுப்பா. அர்ச்சனாவுக்கு பாட்டி தவிர சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? இருக்காரு, ஒரு கார்டியன், மிஸ்டர் அனந்த கிருஷ்ணன். ஓ, இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. ஆமா, உங்க அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு. இன்ஃபேக்ட் உங்க அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அவர் தான். ஓகே, பை. பை. டே கார்த்திக், பொதுவா காதலிப்பாங்க, அப்புறம் வில்லன் வருவான், அதுக்கப்புறம் தான் பிரச்சனை வரும். இங்க பிரச்சனை ரெடிமேடா இருக்கு, வில்லனை ஃபிளாட்ல ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் யாரு? பாட்டியா? எல்லா ரூட்டும் கிளியர் ஆயிடுச்சு கார்த்திக். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது செக்ரட்டரி. முதல்ல அவர் மனசுல நான் இடம் பிடிக்க போறேன். அது மாமியே தோத்து போன இடம். உன்னால முடியுங்கிற? பி சீரியஸ், இது ஜோக் அடிக்கிற நேரம் இல்ல. அந்த 4 பால் அர்ஜுன் இருக்கான்ல, யாரு? அதான்டா அந்த செக்ரட்டரியோட குண்டு பையன். அவனுக்கு கீபோர்டு கத்து கொடுத்து ஒரே மாசத்துல அவனை குட்டி ரெஹமான் ஆக்க போறேன். இப்ப நீ தான் ஜோக் அடிக்கிற. வேற வழி இல்லடா. மெரினா பீச்சுக்கு போய் ஓவன் அழுதுட்டு அந்த பாவத்தை நான் பண்ண போறேன். ஆல் தி பெஸ்ட். நான் காலையில 5:30 எழுந்திருக்கணும். என்ன வீடு வீடா போய் பால் போட போறியா? இல்ல, நான் ஜாகிங் பண்ண போறேன். என்னடாச்சு? அர்ச்சனா தினம் ஜாகிங் போறல. தனியாவா? இல்ல, நாய்க்குட்டியோட. அப்ப நீ எதுக்கு? குட் நைட். ப்ரொஃபசர், திஸ் இஸ் டூ மச். என்ன டூ மச்? நீ கத்தன? உங்கள்ட்ட சொல்ல வேற என்ன சொல்றது? நம்ம கவலை இல்லாம தூங்கிட்டு இருக்கீங்க. எப்படி நீங்க இத ஹேண்டில் பண்ண போறீங்க? ஐ வாண்ட் டு நோ. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? மிஸ்டர் அனந்த கிருஷ்ணன், இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் தெரியாம பேசுறீங்க. இதனுடைய விளைவுகள் விபரீதமா இருக்கும். சார், ஹலோ. வா பாபு, நீ தான் இதுக்கெல்லாம் கரெக்ட். என்னாச்சு சார்? என்ன பாபு, என்னாச்சுன்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறேன். எம்ஜிஆர் உடம்பு சரியில்லை, அவர் அப்போலோ ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? நான் என்ன டாக்டரா? அதானே, அவர் பார்த்து படிச்ச ஒரு மாதிரியா இருக்காரு. இல்ல சார், எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் மாதிரி இல்லன்னு. பாத்தியா எவ்வளவு irresponsible பதில் சொல்றாரு பாரு. சேச்சா, அவர் அப்படி சொல்ல சார். அப்படித்தான் பாபு. எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய லீடர், அவருக்கு பிரெயின் டியூமர்னு சந்தேகப்படுறாங்க. நாளைக்கு அவருக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா எவ்வளவு பெரிய லாண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆயிப்போம். காலையில் நியூஸ் பேப்பர் வராது, பால் வராது, கடை. நான் வந்து உங்க வீட்டுல பால் ஊத்துறேன் போதுமா? காலையில வந்து பேப்பர் கூட போடுவாரு. உன்னை கேட்டனா? இல்ல சார், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு. தேவையில்லை. எனக்கு கொஞ்சம் ஹெல்பிங். மிஸ்டர் அனந்த கிருஷ்ணா,
இந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி நீங்க. இங்க இருக்கிறவங்களோட பாதுகாப்புக்கு என்ன வழின்னு கவலைப்படாம பால்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த எலெக்ஷன் வரட்டும், நாங்களா யாருங்கிறத காமிக்கிறோம். மார்க் மை வேர்ட்ஸ், யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட். ஞான பிரகாசம், you are talking too much. You are talking. No, you are talking too much. You are not talking like a secretary. You are talking like a security. கவலைப்படாதீங்க சார். இது பாருங்க சார், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். அடுத்த எலெக்ஷன்ல 10 கள்ள ஓட்டு போட்டாவது உங்க செக்ரட்டரி. போயா. Please go. ஜானு, go and sit. Irresponsible idiot. சார் எம்ஜிஆருக்கு ஒண்ணும் ஆகா சார். அவர் அமெரிக்காவுக்கு கூட்டு போயிடுவாங்க. கூடவே நெடுஞ்செழியனும் போறாரு. பின்னாடியே பாக்யராஜ் பார்க்க போறாரு. Is it? ஆமா சார். அடுத்த எலெக்ஷன்ல அவர் தான் ஜெயிப்பாரு. எப்படி சொல்ற? அவர் ஜாதகம் அப்படி சார். நீங்க போங்க, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். See, எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்றோம். மார்க் மை வேர்ட்ஸ், அடுத்த செக்ரட்டரி வந்தான். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சார். நீங்க முதல்ல நிம்மதியா போய் தூங்குங்க. பால் வந்தாலும் வரலனாலும் நீ போடுற காஃபி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏண்டா கார்த்திக், ஹீரோ மாதிரி கிளம்பி போனேன், கவர்ச்சி நடிகை மாதிரி வந்து நிக்கிற. அர்ச்சனாவோட நாய் ஆச்சுன்னு கொஞ்சினேன். அந்த நாய்க்கு அருமை தெரியல. மணிக்கு 60 கிலோமீட்டர் பக்கத்துல மந்தவெளி பக்கத்துல ஓடிட்டு இருந்தியாமே. சும்மா இருக்கியா? இல்லடா, அபார்ட்மெண்ட் பசங்க வந்து சொன்னாங்க, பெருமையா இருந்தது. அந்த குட்டி நாய்க்குள்ள ஒரு கொரில்லா இருக்கிறது தெரியாம ஹலோ மாமி, வணக்கம். தனியா வந்திருக்கீங்க? வித்தியாசமா இருக்காரு. என்ன சார், என்னங்க ஆச்சு? சார், எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க சார். ஆனா தமிழ்ல சொல்லுங்க, எனக்கு சைனீஸ் புரியாது. சார், ஏன் சார் உங்களுக்கு இந்த மூக்கு மேல கோபம் வருது? ஐயோ, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மறுபடியும் பிச்சுக்க போகுது. ஹலோ டாக்டர், இந்த பக்கம் உடம்பு சரியில்லையா? கேளுங்க. வீட்ல கேட்டத சொல்லுங்க. உங்க மனுஷன் I'm the secretary of this apartment. I'm the hospital of the man. I will fight this. I'll take it to court. I will be to court. சீக்கிரம் அப்புறம் வச்சுக்கிறேன். I'll take you later. I'll take you later. Come on, Manu. Come on. வந்துட்டியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் லெசன் கத்து கொடுக்கிறேன். ஓகே அங்கிள். இது கீபோர்டா? ஆமா. கீபோர்ட டைனிங் டேபிள்ல யூஸ் பண்ண கூடாது. ஓகே? ஓகே அங்கிள். பாதி ரேமான் ஆயிட்டடா நீ. நான் ஃபர்ஸ்ட் சொல்லி தரேன், அதை வாசிச்சுட்டு ஒரு பக்கோட சாப்பிடணும். ஓகே அங்கிள். இது பாரு, கை எங்க வச்சுக்கிட்டு C D F G A B C. என்ன அங்கிள் ஏபிசிடி தப்பா சொல்றீங்க? ஐயோ, என்ன தெளிவுடா உனக்கு. சாரிடா, நான் தான் தப்பு. இது பாரு, சரி க ம ப த நி சா. ஓகே? சரி க ம ப த நி சா. ஒன்னு சரியா செய்யற, இன்னொன்னு தப்பா பண்ற. போக போக சரியாயிடும்னா. சரி, நீ பிராக்டிஸ் பண்ணிட்டாரு, நான் போறேன். டேய், அவன என்னடா இது? வயலினுக்குள்ள இசை இருக்கு, ஆனா வயலினே இசை இல்ல. உன்னை விட அந்த குண்டனை பெட்ரு. இல்ல விஜி, அர்ச்சனா இதே மாதிரி தானே. என்ன விஜி? இல்ல, எனக்கும் அர்ச்சனா மாதிரி நீ பேசுறதுல கேட்காம இருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சேன். கரெக்ட், நானும் அதே தான் யோசிச்சேன். அவ உலகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன் விஜி. அதுக்கு நீ ஒண்ணு பண்ணு. மகாபாரதத்துல திருதராஷ்டிரர் இருக்க கண்ணு தெரியாதுன்னு அவர் மனைவி காந்தாரி கண்ணை கட்டிட்டு அவர் உலகத்துக்கே போயிட்டான். அதே மாதிரி நீ காதை அடைச்சுக்கிட்டு. பிரில்லியன்ட் ஐடியா. டேய், ஏண்டா நீ இப்படி ஆயிட்ட? விஜி ப்ளீஸ் விஜி. நீ வேற விஜி, விழுந்தவர் கேபிள் டிவி வயர் டெலிபோன் கேபிள் இதெல்லாம் பிடிச்சு தொங்கி ஸ்பைடர்மேன் மாதிரி சேஃபா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனா விஜி, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஒரு ஐடியா தீர்த்துடலாங்கறியா? நாளைக்கு காலையில ஒரு பொக்கே, கருமாரியம்மன் குங்குமம் இதோட போய் அவரை நலம் விசாரிக்க போறேன். நானும் வரேன்டா. வேண்டாம் விஜி வேண்டாம், நீ வந்தா காரியத்தை கெடுத்துருவேன். சீச்சி, நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேன்டா. தில்லானா மோகனாம்பாள் சிவாஜி மாதிரி கண்ணாலேயே நலந்தானான்னு விசாரிக்கிறேன். பிபி மட்டும் தான் இருக்காது. டேய், என்னோட மட்டும் விளையாடு, என் வாழ்க்கையோட விளையாடாத. ஓகே? விஜி. அடடே, வாங்க வாங்க. கங்க்ராச்சுலேஷன். சாரி சார், வாய் தவறி சொல்லிட்டேன்.
காலையில திருவேற்காடு போய் சார் பேருக்கு ஒரு கும்பாபிஷேகம் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். நானும் சாருக்கு சரியானதும் மொட்டை அடிச்சு காவடி தூக்குறதா வேண்டிக்கிட்டேன். டேய், மொட்டை எனக்கு இல்லடா, சாருக்கு. சாரு காவடியெல்லாம் தூக்குவார் இல்ல? ஆமா, இவர் பண்ண காரியத்துக்கு இது ரொம்ப தேவை. வெளியில தலை காட்ட முடியல. மாமி, அப்படியெல்லாம் பேசக்கூடாது, பாவம். பின்ன செத்த கர்ப்பமுச்ச பார்த்து யாராவது பயப்படுவாங்களா? அது சாகல. ஓ, உயிரோட இருக்கா? அதை இப்ப எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? சார், பெருசா ஒன்னும் அடிப்படலையே, எதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா? கார்த்திக், சாரி சார், ஒரு சின்ன டவுட் கேட்கணும். என்னது? அதாவது நீங்க கற்பாம்பூச்சியை அடிக்கும் போது கீழே விழுந்தீங்களா, அடிச்ச பிறகு கீழே விழுந்தீங்களா? இப்போ இந்த டீடைல்ஸ் தேவையா? இல்ல சார், பிளாட்ல நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு சார். அதாவது அந்த வாட்ச்மேன் மட்டும் தான் நீங்க கற்பாம்பூச்சியை அடிச்சதா சொல்றான், பட் நிறைய பேர் நீங்க கற்பாம்பூச்சியை கடிச்சதா சொல்லிட்டு இருக்காங்க சார். Will you please get out? Please get out. Sorry. 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 என்ன விஜி, ஏதோ பேசணும் சொன்ன? அது வெக்கமா இருக்குடா. என்ன விஜி? இல்ல, சொன்னா என்ன பார்த்து சிரிக்க கூடாது. சரி சொல்லு. எனக்கும் பல்ப் எரிஞ்சதுடா, மணி கூட அடிச்சது. சிரிக்கிற பாத்தியா? இல்ல, சரி, யாரு? ஷீலா. ஷீலாவா? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? நேத்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தோம்ல, அப்பதான் யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் முடிவே பண்ணிட்டேன். என்ன முடிவு? அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா. ரொம்ப சந்தோஷம் விஜி, உனக்கு உண்மையில பெரிய மனசு. இல்லடா, நான் ஏதோ வாழ்க்கை கொடுக்கணும்னு இல்லை, உன்ன மாதிரி தான் என் வாழ்க்கையை அவளோட ஷேர் பண்ணிக்கலான்னு. சரி, ஓகே, இப்ப ஆக வேண்டியதை பார்ப்போம். உடனடியா ஷீலா கிட்ட இதை பத்தி பேசணும். உனக்கு சங்கோஜமா தான் இருக்கும், எனக்கு தெரியும். ஒன்னும் கவலைப்பட வேணும் விஜி, நான் பேசுறேன் ஷீலா கிட்ட. டேய் கார்த்திக். என்ன விஜி, உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? இல்லடா, நானே பேசிட்டேன். எப்போ? இன்னைக்கு காலையில சர்ச்ல. ஹோல்ட் ஆன், லைசென்ஸ் இருக்கா? நீங்களா? சர்ச்ல இருந்து வரீங்களா? எப்படி கரெக்டா சொல்றீங்க? ஏன்னா நீங்களும் என்ன மாதிரி பேசுறீங்க? எல்லாம் பழக்க தோஷம் தான். சரி, இங்க எங்க வந்தீங்க? ஒண்ணு இல்ல, எனக்கு ரெக்கார்டிங் இல்ல, போர் அடிச்சது. சரி, உங்களை நேர்ல பார்த்து நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க வந்தேன். என்ன இப்படி ஷாக் ஆயிட்டீங்க? சரி, விஷயத்துக்கு நேரா வந்துடுறேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஒரு கீபோர்ட் பிளேயர், நல்லா சம்பாதிக்கிறேன். தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டேன், நானும் அம்மா மட்டும் தான். ஸோ ஐ எம் ஃப்ரீ. மற்றபடி பீத்தோவன், மைக்கேல் ஜாக்சன் பிறந்த நாளைக்கு பீர் குடிப்பேன். எனி ப்ராப்ளம்? இப்படி இப்படி திடீர்னு கேட்டா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல? தெரியுமே. அதனால என்ன, உங்க கடந்த கால வாழ்க்கையை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. இந்த மாதிரி யாருக்கு வேணாலும் நடக்கலாம். இன்ஃபேக்ட் என் லைஃப்லயே நான் 1.5 வருஷம் நடக்க முடியாம இருந்தேன். எல்லாரும் என்ன தூக்கிட்டு தான் போவாங்க. ஆமா, அப்ப நான் கை குழந்தையா இருந்தேன். ஓகே, ஜோக்ஸ் அபார்ட். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இப்போ நீங்க தான் சொல்லணும். நிஜமாவே இப்படியா பேசுன? ஆமா. அப்புறம் என்னதான் சொன்னா? முதல்ல கொஞ்சம் பயந்தா, முழிச்சா, அதுக்கப்புறம் அப்பா அம்மா கிட்ட பேச சொன்னா. அப்பா, ஆனா விஜய், அவ அப்பா அம்மா கிட்ட பேசும்போது இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பெரியவங்க கிட்ட அவங்களோடய பேசிட்டேன்டா. இது எப்போ? சர்ச்ல இருந்து நேரா வீட்டுக்கு போயிட்டேனே. அவங்க என்ன சொன்னாங்க? என்ன இது, உங்க ஃபேமிலியில எல்லாரும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்றீங்க?
நீங்க திடீர்னு இப்படி சொன்ன உடனே என்ன சொல்றதுன்னே எங்களுக்கு ஒன்றும் புரியல. இல்ல நான் இப்படி கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவளுக்கு மறுபடியும் இப்படி ஒரு வாழ்க்கை அமையணும்னு நான் தினமும் கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். ஓகே, நல்லா யோசிச்சு முடிவு சொல்லுங்க. நீங்க நாளைக்கே சொல்லணும்னு இல்ல, இன்னைக்கு கூட சொல்லலாம். கல்யாணம் முடிஞ்சிடுச்சா இனிமே தானா? சேச்சே, இனிமே தான்டா. கல்யாணத்தை சர்ச்சில் வச்சுக்கலாமான்னு கேட்டாங்க. நமக்கு என்ன, நாட்டுல சில பேர் கடல் கடியில பண்றா, சில பேர் ஆகாயத்துல பண்றா, சர்ச்சில் தான் ஓகேன்னு சொல்லிட்டு. ஆனா கார்த்திக், இதுல ஒரு அழகான விஷயம் என்னன்னா, நேத்து இந்த விஷயத்தை நான் அம்மா கிட்ட சொன்னேன். அவ என்ன சொல்வாளோ எனக்கு பயம் இருந்துச்சு. அவ என்ன பண்ண தெரியுமா? என்ன ஒரு நிமிஷம் உத்து பார்த்து நெத்தியில முத்தம் கொடுத்தாடா. சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது டெய்லி இப்படி முத்தம் கொடுத்து அனுப்புவா. இத்தனை வருஷம் கழிச்சு உடம்புல செலுத்திடுச்சா. சின்ன வயசுலயே புருஷனை பறி கொடுத்தவ அவளுக்கு ஷீலாவை புரிஞ்சிடுச்சு.